இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஐயாவுடைய. இன்னும் வரக்கூடிய காலங்கள் கொடுமையானதாக தான் இருக்கும். சிவசிவா. அந்த கொடுமையான தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் வந்துக்கினே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மகான்கள் பேச்சை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதனால் அவன் போகிற பாதையை தான் அவனுக்கு சரியாகுது. மகான்களுடைய பேச்சை உத்து கவனித்து எது சரி எது தப்புன்னு யோசித்தான்னா அவன் தீமையிலேருந்து வெளியே வருவான். அதை யோசிக்கிறதே இல்லை. அதனால் அவன் தீமைக்கே போயின்னுக்கிறான். இது காரணம் என்னன்னா பேராசைன்ற ஒரு நோய் அது. அதனால் அவன் தீமையை நோக்கி பயணம் பண்ணின்னுக்கிறான். அந்த பேராசை அடங்கி ஆசையோடு வாழ்ந்தான்னா அவன் சுபிட்சமாக வாழலாம், சுகமாக இருப்பான். அதனால் எந்த பயிற்சி, குரு பயிற்சி இப்போ தானே வருது, ஒவ்வொரு வருஷமும் வருது, ஒவ்வொரு காலத்துலேயும் வந்துக்குது. எந்த மக்கள் திருந்திட்டான்? இந்த குரு பயிற்சியாலேயோ கடவுளாலேயோ மனிதன் திருந்த மாட்டான். அவன் மனத்தால் தான் அவன் திருந்தணும். அதனால் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவன் செய்துட்டு போய் அதை தான் பண்ணிக்கின்னு இருப்பான். மாறுபடணும். மாறுபட்டால் மனிதனாக வாழ்வான். மாறுபடாமல் வாழ்ந்தால் மிருக வாழ்வு தான் வாழ்வான். மனித தோற்றம் இருக்கும். அதனால தான் ஆதியில் ரொம்ப இந்து மதத்தில் பெரிய அறிவாளியெல்லாம் இருந்தான், பேரறிவாக இருந்தவங்க. நமக்கு அவ்வளோ அறிவு பத்தாது. இப்போ இருக்கிறவெல்லாம் அறிவாளின்றான். ஆனால் அப்போ இருந்த அறிவாளிக்கு ஈக்குவலாக சொல்லவே முடியாது. மனுஷனுடைய உடலை போட்டு மாட்டினுடைய முகத்தை போட்டான், மனுஷனுடைய உடலை போட்டு சிங்கத்தினுடைய முகத்தை போட்டான். இதெல்லாம் எதுக்கு போட்டான்னா குணாதிசயங்களை காட்டுறதுக்கு தான். பிறப்பு அப்படி எந்த பிறப்பும் பிறக்கிறதுல. சிங்கம்னா சிங்கமாக தான் பிறக்கும், மனுஷன்னா மனுஷனாக தான் பிறக்கும். ஆனால் மனுஷனுக்கு ஏன் இந்த மாதிரி தோற்றங்கள் ஆடு மாதிரி மான் மாதிரி மாடு மாதிரிலாம் போட்டான்னா குணங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறான்றது. அந்த குணத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த தோற்றங்களே போட்டான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஆளுக்கு சொல்ல முடியாது. அதனால் இந்த தோற்றங்கள்லாம் போட்டு இதை பார்த்தாவது இவன் புரிஞ்சுக்கிட்டோம், இவன் அரக்கன், இவன் சாதுவானவன், இவன் சாந்தமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக போட்டது தான் உருவங்கள். தவிர பிறப்பு அப்படி கிடையாது. அதனால் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஜாதி மதத்தை கடந்து மனிதனாக வாழணும். ஜாதிக்குள்ளவோ மதத்துக்குள்ளவோ நின்னான்னா அவன் மனிதனாக வாழ மாட்டான். அதுக்குள்ளே தான் அவன் வாழுவான். அதை தாண்டி வந்தான்னா அவன் தான் முழு மனிதன். அதுக்குள்ளவே வாழறவங்களாம் முழு மனிதன் சொல்லிட முடியாது. அதனால் அதை கடந்து வாழணும். எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும். அன்பு தான் கடவுள், அன்பு தான் உலகம், அன்பு தான் வாழ்க்கை. அதை எவன் ஒருத்தன் கடைபிடிக்கிறானோ அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கும். அவனுக்கு இப்போதைக்கு துன்பம் இருந்தாலும் பின்னாடி சிறப்பாக வாழ்வான். இதுதான் என்னுடைய அறிவுரைங்க. எவ்வளோ அறிவுரை கேட்டாலும் இன்றைக்கி தாய் தப்பினது வெளியில் தானே விட்றாங்க. இன்றைக்கி கேட்குறது மனசில் வச்சா தானே, காதில் கேட்டு விட்டு